சம்பாதித்த பணத்தை கொண்டு போயிட்டு எங்கேயோ கொண்டு போய் குடித்து அதில் பாருங்க எவ்வளவு ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஒருவேளை நீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறியா, தயவு செஞ்சு விட்டுடு. இறுதி காலம் இதுவே என்று தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனம், இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணையின் முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றை ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. 13வது வசனம், பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தமக்கத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. 14வது வசனம், சாவும் பாதாளமும் நெருப்பும் ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. 15வது வசனம், வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பாருங்க, ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் எரிகின்ற நெருப்பு என்ற ஏரியிலே எரியப்பட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, 2 புத்தகம் திறந்து வைக்கப்படுமா? ஒன்று ஜீவ புத்தகம், நினைவு புத்தகம். நம்ம எந்த புத்தகத்தில் நம்ம பேர் இருந்தாலும் எங்க நாம போவோம்ன்றது தான் இன்றைய கேள்வி. சற்று நேரத்துக்கு முன்பு கூட நீங்கள் பார்த்தீர்கள், எத்தனையோ கல்லறைகள் நீங்கள் பார்த்தீர்கள். எத்தனையோ கல்லறைகள், மரித்து அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகள் நீங்கள் பார்த்தீர்கள். அது சொல்கிறார், கடலில் இருந்த செத்துப்போன கடலில் இருக்கிறவர்கள் கடல் வெளியிலே தள்ளுமாம். மண்ணிலே புதைக்கப்பட்டு மண்ணிலே இறந்து புதைக்கப்பட்டு அல்லது தானாக தற்கொலையில் இறந்தவர்களோ அல்லது ஏதாவது விபத்தில் இறந்தவர்களோ அல்லது 11 மாடி கட்டடம் விழுந்து இறந்து போனார்களே அப்பேற்பட்டவர்களோ அது யாராக இருந்தாலும் அவர்களும் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக? நியாய தீர்ப்பிற்காக. நியாய தீர்ப்பு நாளிலே நாம் எங்கே இருக்க போகின்றோம்? எங்கே இருக்க போகின்றோம்? சற்று யோசித்து பாருங்கள். இந்த புத்தகம் திறக்கப்படுகிறது, வாழ்வின் நூல் திறக்கப்படுகிறது, நினைவு நூல் திறக்கப்படுகிறது. அதுல யார் பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களாக இருப்பார்கள். அதைத்தான் மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனம், வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமை மிகு அரியணையிலே வீற்றிருப்பார். 32வது வசனம், எல்லா மக்களைத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். 33, ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். பாருங்க, வலது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன வேலை பண்ணாங்க பாருங்க. சாப்பாடு யாராவது அம்மா சாப்பாடு போடு அப்படின்னு கேட்டா சாப்பாடு போட்டாங்களாம். எங்கேயாவது நோயோட ஹாஸ்பிட்டல்ல இல்லை வீட்டில் அம்மா ஐயோ முனைகிட்டு நிறைய பேர் வரும். இப்பெல்லாம் நிறைய நோய் வருது இல்லையா? ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே விஷம் கலந்த சாப்பாடு. பாலிடாயில், யூரியா, பொட்டாசியம், கால்சியம் எதையோ போட்ட அரிசியை வாங்கி சாப்பிட்றோம், கோதுமையை சாப்பிட்றோம் இல்லையா? அல்லேலூயா. அப்போ நோய்கள் இந்த காலத்தில் சர்வசாதாரணமாக நமக்கு வருகிறது. நோயோடு இருந்தேன், என்னை நீ பார்க்க வந்தே. பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர். நான் வஸ்திரம் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீ துணி வஸ்திரத்தை கொடுத்தாய். உடுத்துக்கொள்ள எனக்கு துணியை கொடுத்தாய் என்று சொல்கிறார். அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவரே,
எப்போ நீங்க வஸ்திரம் இல்லாம இருந்தீங்க, எப்போ நீங்க பசியா இருந்தீங்க, எப்போ நீங்க தாகமா இருந்தப்போ தண்ணீரை கொடுத்தோம், எப்போ நீங்க நோயோடு இருந்தப்போ உங்களை வந்து பார்க்க வந்தோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்றார், இந்த சின்னம் சிறிய ஒவ்வொருவருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? முடிந்த அளவிற்கு 4 பேருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆனால் இடது பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்கிறார். இதே வார்த்தை தான் அப்படியே திருப்பி கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? இடது பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசிற்கும் அதனுடைய தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நரகத்திற்கு போங்கள் என்று. இந்த பக்கத்தில் இருக்கிறவருக்கு முதல் உலக தோட்டத்திலிருந்தே, உலக துவக்கத்திலிருந்தே உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு போங்கள். இடது பக்கத்திற்கு பார்த்து சொல்றாரு, அதாவது பிசாசிற்கும் அதனுடைய தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நரகத்திற்கு போங்கள். அப்போ நாம் வலது பக்கமா இடது பக்கமா? வலது பக்கம்னா ஆடை துணி இல்லாம இருக்கிற துணி கொடுத்துருக்கணும், சாப்பாடு இல்லாம இருக்க சாப்பாடு போட்டிருக்கணும், யாராவது உடல்நிலை சரியில்லை அவங்கள போய் பார்த்துருக்கணும், அல்லது யாராவது வந்து பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைகளை சந்திச்சிருக்கணும், யாராவது கஷ்டம்னு சொல்லி வந்தா அவங்களுக்கு நம்ம மனசு தாராளமா உதவி பண்ணிருக்கணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம. இது நம்ம செஞ்சிருந்தா வலது பக்கம். இடது பக்கம் யார் தெரியுமா? இது யாரெல்லாம் செய்யலையோ அவங்க இடது பக்கம். அப்ப யார் அர்த்தம்? இது பிசாசினுடைய கூட்டம், இது இயேசுவினுடைய கூட்டம். அப்போ இது பரிசுத்த ஆவி, இது அசுத்தாவி. பிரியமானவர்களே, ஒரு முறை நான் ஒரு நர்சிங் காலேஜுக்கு நான் போனேன். அந்த இடத்துல நர்சிங் காலேஜில் என்னை வரவேற்றார்கள். அந்த நாள் நான் அந்த செவிலியர்களுக்கு நான் செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன். மோசே காலத்திலே மோசே பிறந்த பொழுது எப்படி மோசேவை காப்பாற்றுவதற்காக அந்த செவிலியர்கள், அந்த நர்ஸுகள் எப்படி அவரை மறைமுகமாக அவரை பெற்றெடுக்க உதவி செய்தார்களோ, அப்பொழுது அந்த செவிலியர்கள் எவ்வளவு நல்ல குணம் படைத்தவர்கள் என்பதை குறித்து அவர்களுக்கு அந்த நாள் செய்தியாக நான் கொடுத்தேன். அல்லேலூயா. அது எல்லாம் செய்தியெல்லாம் முடிஞ்சது. பரிசுத்தமா இருக்கணும், வலது பக்கமா இடது பக்கமா எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உட்கார்ந்தேன். அப்போ அந்த நர்சிங் ட்ரைனிங் எடுக்கிற அந்த பெண் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரா என் இடத்துல தனியா நான் ரூமில் இருக்கிற அந்த ரூமுக்கு வந்து கவுன்சிலிங் எடுக்கிறதுக்காக வந்தாங்க. திடீரென்று ஒரு 18 இருந்து 19 வயது இருக்கும் ஒரு சகோதரி கிடு என்று உள்ளே வந்தாள். உள்ளே வந்ததுமே வாங்கம்மான்னு வாங்க, சின்ன உட்காருங்கம்மான்னு அப்படியே உட்கார்ந்தாங்க. ஒரு மாதிரி திம்சா உட்கார்ந்தாங்க. என்னம்மா பிரச்சனை? நம்புது என்ன பிரச்சனைன்னா சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி, நான் கம்மன் இருந்துட்டேன். அம்மா ரொம்ப ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறாங்கன்றது ஆவியானவர் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தினார். அதனால கம்மன் இருந்துட்டேன். அதன் பிறகு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா உங்கள் இதயத்தில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சலசலப்பு இருப்பதை நான் உணர்கிறேன். அது என்னவென்று சொன்னால், நிச்சயமாக கடவுளுடைய அந்த ஆசீர், அந்த கிருபை, அந்த இரக்கத்தினாலே உன்னுடைய அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வர நிச்சயமாக ஒரு கருவியாய் என் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார் என்று சொன்னேன். அல்லேலூயா. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, 10 சாமியார் ஒன்று சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அக்காவுக்கு. அப்போ கல்யாணம் பண்ண ஒரே வாரம் தான் அந்த எங்கள் மாமா எங்கள் அக்கா வீட்டுக்காரர் கூட இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஓடி போயிட்டார் பிரதர். அந்த ஒரு வாரம் அவர் குடும்பம் நடத்தினப்போ அவர் போயிட்டாரு. ஆனால் எங்கள் அக்கா நிறைமாத கர்ப்பிணியாக மாற்றப்பட்டாருங்க. ஒரே வாரம் தான் அந்த சகோதரி அவரோடு குடும்பம் நடத்தியிருக்கிறார். கர்ப்பமாக மாற்றப்பட்டார். விட்டுட்டு ஓடிட்டார். உண்மையிலே அந்த சகோதரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவளை விட அந்த உடன் பிறந்த அந்த சகோதரி அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சொல்லுமா அப்படின்னு. குழந்தை பிறந்து இப்போ குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. எங்கள் அக்கா பாடுற வேதனை குறித்து என்னால் தாங்க முடியல, என்னால் ஒன்றுமே தாங்க முடியல. இதுக்கு நீங்கள் என்ன தான் தீர்வு பண்ணுவீங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு. பரவாயில்லம்மா, கடவுள் ஆசீர்வதிப்பாருமா. கடவுள் ஏற்ற நேரத்தில் நம்ம ஆன்மாவை கொல்ல உள்ளவர்களுக்கு தான் நம்ம பயப்படணும். ஆத்துமாவை சாகடிக்க விரும்புகிறவர்களுக்கு தான் நம்ம பயப்படணும் வழியே, நான் மற்றவர்களுக்கெல்லாம் நம்ம பயப்படணும் அவசியம் இல்லைம்மா. ஆன்மாவை விடுங்க பிரதர், இந்த வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே சரி சொல்லுமா அண்ணன். அப்போ அந்த அம்மாவிடத்துல ஒரு கவுன்சிலிங் ஒரு 10 நிமிஷம் நான் உட்கார்ந்து பேசினேன்.
பேசி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை என்றால் என்ன, இந்த வலது பக்கம் இடது பக்கம் நாம் எங்கே உரியவர்கள், இந்த உலகம் உன் கையை பாவம் செஞ்சு அந்த கையை வெட்டி போட்டுரு, உன் கண்ணு பாவம் செஞ்சு அந்த கண்ணை நோண்டி போட்டுரு, உன் காலை பாவம் செஞ்சு அந்த காலை வெட்டி போட்டுரு. நீ 2 கண்ணுடையவனா நரகத்துக்கு போட விட 1 கண்ணுடைய பரலோகராஜ்யத்துக்கு போ, 2 கையுடைய விட நீ நரகத்திற்கு போறதை விட ஒற்றை கையனாக நீ பரலோகராஜ்யத்திற்கு வா என்று இயேசு சுவாமி தெளிவா சொல்லியிருக்கிறாருமா. அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆவியின் கனி, அன்பு, தாழ்ச்சி, விட்டு கொடுக்க மனப்பான்மை, அதே எடுத்துக்கொண்டு சரீரத்தினுடைய அதாவது இச்சைகள் என்னென்ன, அசுத்தம், காம விகாரம், கொலை வெறி, விபச்சாரம், வேசித்தனம், குடிவெறி, இதுதாம்மா. அப்படி இது இருக்கிற இடத்துல நிச்சயமா அவங்க எல்லாம் இடது பக்கம் தான் போவாங்க. வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவி, அன்பு, சமாதானம், சந்தோஷம், பிறருக்காக உதவி செய்கிறவங்க வலது பக்கம் அதாவது செம்மறியாடுகளா இருப்பாங்க. அப்போ நீ வெள்ளாடா செம்மறியாடா என்று கேட்டு வந்த பிறகு கொஞ்ச நேரம் ஆலோசனைகளுக்கு பிறகு கண்ணீர் சிந்த ஆரம்பித்தாள். அல்லேலூயா. கண்ணீர் சிந்து கேட்டாங்க அந்த அம்மா. கண்ணீர் சிந்து சொன்னாங்க, ஐயா, என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு ஆலோசனை சொல்வதற்கு எங்களுக்கு என்று யாரும் இல்லாமல் போய்விட்டார்கள். இப்பொழுது நான் நடந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்த சிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் நர்ஸாக ட்ரைனிங் போயிட்டு கொண்டிருக்கிறேன். இது எனக்கு 3ஆம் ஆண்டு. இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் வெளியில போவேன். அப்போ எங்க அக்காவை கெடுத்து இந்த நிலைமைக்கு ஆனாக்குன்னு அவன் எங்க இருந்தாலும் அவனை நான் சாகடிக்க நினைச்சு தேடுன்னு தேர்னேன். நான் எந்த இடத்துல இப்ப இருக்கிறனோ அதே இடத்துல குடியும் குடுத்தனமா பொண்டாட்டி பிள்ளைங்களோட என் அக்காவை ஏமாத்தினவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குன்னே இந்த இடத்துக்கு நான் வந்தேன். அவனோடு நான் பழகிட்டேன். எங்க அக்காவை ஏமாத்தின அவனோடு நல்லா பழகிட்டேன். நான் எங்கே கூப்பிட்டாலும் இப்போ வருவான். அந்த அளவிற்கு அவனை கொண்டு வந்து நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான். உங்க அக்காவை ஏமாற்றினோடு நீ ஏமா பழகினேன்னு கேட்டேன். பொறுங்க பிரதர், நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் என்னம்மா நடந்ததுன்னா, இந்த ட்ரைனிங் முடிச்சதுமே என் பரீட்சை எழுத போறேன். இப்போ பரீட்சை இன்னும் அடுத்த மாசம் வரப்போகிறது. பரீட்சை முடிச்ச உடனே நான் நன்றாக பரீட்சை எழுதிவிட்டு நல்ல தேர்ச்சி பெறுவேன். எனக்கு தெரியும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல திறமைசாலி, நல்ல அறிவோடு ஞானத்தோடு நான் படிக்கிறவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றார். சொல்லுமா என்ன? அப்போ இந்த பரீட்சை முடிச்சதுமே அந்த நபரை, என் அக்காவை ஏமாற்றி அந்த நபரை நான் ஒரு இடத்திற்கு வா என்று அழைத்திருக்கிறேன். அவர் வருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார், சத்தியம் செய்திருக்கிறார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என்னம்மா அப்படின்னா, அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் அந்த ஹாஸ்பிட்டல், அந்த டவுன் சிட்டி டவுன் ஹாஸ்பிட்டல்ல, ஜிஹெச் பெரிய ஹாஸ்பிட்டல், கரசா அரசாங்க ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் பிளட் பேங்க் இருக்கிற இடத்துல இப்பொழுது நர்ஸாக இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த காம்பவுண்டரை நான் என் வாயின் வார்த்தையினாலே அவரை நான் வளைத்து போட்டு விட்டேன். அவர் இடத்துல நான் கேட்டேன், என்ன விதமான ரத்தம் ஒரு மனுஷனை உடனே சாகடிக்கும் என்று சொல்லி கேட்டபொழுது காண்பித்தார். ஒரு பாட்டிலை காண்பித்து அந்த ரத்தம் மிகவும் பயங்கரமான ரத்தம் என்று சொன்னார். என்னமா ரத்தம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், எய்ட்ஸ் ரத்தம் என்று சொன்னார். அல்லேலூயா. எய்ட்ஸ் ரத்தமா? நான் ஆடி போனேன். எய்ட்ஸ் ரத்தமா? ஆம், அந்த பிளட் பேங்க்ல எய்ட்ஸ் ரத்தம் இருக்கிறது. எய்ட்ஸ் நோயாளியிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரியின் ரத்தம் அதுல இருக்கிறது, அதிகமாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அதுல இருக்கிற அந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய், இந்த ரத்தத்தை கொண்டு போய் அவனுக்குள்ளே செலுத்தி கணு அணுவாக அவனை சித்திரவதை பண்ணி, எய்ட்ஸ் நோய் என்ற அந்த நோயோட பலரும் அவனை வெறுத்து அவன் சாகிறதை நான் என் கண்ணால பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு நான் எப்படியாவது இந்த ரத்தத்தை அவனுடைய சரீரத்திற்குள்ளே, அவனுடைய இதயத்திற்கு போய் எல்லா ரத்தத்தையும் எய்ட்ஸ் ரத்தமாக மாற்றி அவனை அணுவணுவாக சாகக்கூடிய சூழ்நிலையை நான் பார்த்து ரசிக்க போகிறேன். என் அக்காவிடத்தில் சொல்லி நாங்கள் ரசிக்க போகிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார். பாருங்க எவ்வளவு மோசமான ஒரு சாட்சி. நான் ஆடி போய்விட்டேன். அம்மா, இப்படியா செய்ய வேண்டும் என்று நினைத்தாய்? ஐயோ, அவன் சாகட்டும், அவன் போகட்டும், அவன் செய்த பாவத்திற்கு அவனுக்கு மரணம் நிச்சயம். நீ கொடுத்த மரணம் சாதாரண ஒரு மரணம், ஆனால் அவனுக்கு கிடைக்க போகிற மரணமோ நித்திய மரணம். ஆனால் நீ இந்த ரத்தம் அவனுக்குள் ஏற்றி ஒருவேளை அவனை நீ சாகடித்தால் அந்த நிலை வாழ்வுக்கு, நித்திய ஜீவனுக்கு உரியவளா இல்லாது நரகத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு நீ மாறி போய்வாயே என்று சொல்லி அவனிடத்தில் சொன்ன பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்பு என்று சொன்னதுமே அவர் சொன்னார், நான் இடது பக்கத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஐயோ, நான் என்னுடைய சூழ்நிலை என்னை நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையிலே என்னுடைய பக்கத்தில் பார்க்கிற போது நியாயம்தான். ஆனாலும் கடவுளிடத்தில் தீர்ப்பை நான் விட்டு விடுவேன். இறுதி காலத்தில் இந்த தீர்ப்பு என்று நீர் சொன்னீரே பிரதர், அதற்கு ஏற்ற விதத்திலே நான் செம்மறியாடா இருக்க ஆசைப்படுகிறேன், என்னை மன்னியும் என்று சொன்னபோது அந்த நேரத்திலே அவள் மனம் அறிந்து மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்.
ஒரு பாவி மனம் திரும்புகிற போது பரலோக ராஜ்யத்திலே பெரிய சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மகள் மாற்றப்பட்டாள். இப்போ ஒருவேளை நான் அங்கே கவுன்சிலிங் போகல, ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த செய்தி நான் கொடுக்க வரல, பாருங்க, போயிருந்தா நம்ம உண்மையில ஒரு கொலகாரியாக மாறி இருப்பாங்க, ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம நரகத்திற்குரியவங்களா மாறி இருப்பாங்க. அவரும் நரகத்திற்கு போகிறவர், இந்த அம்மாவும் நரகத்திற்கு. ஸோ இப்படி ஆத்துமாக்கள், அநேக ஆத்துமாக்கள் நரகத்திற்கு போகக்கூடிய ஆத்துமாக்களா இன்று இருக்கிறார்கள். இறந்து போன கல்லறைகள் திறப்பது முக்கியமல்ல, இறந்து போன இந்த ஆன்மா முதலிலே திறக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் நாம் பார்த்தோம். மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, அந்த பாடலில் நாம் கேட்டோம். மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, தகுதியான நேரம், தகுந்த நேரம் இதுதான் என்று அவனுக்கு தெரியுமோ? தெரியாது. அதனால் கல்லறைகள் திறக்கப்படுவதற்கு முன்பாக நம் இதயங்கள் திறக்கப்பட வேண்டும். இறுதி நாட்கள் எக்காலம் ஊதுவதற்கு முன்பாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு, கடவுள் சொல்கிறார், பரிசுத்தவான்களை எழுப்புகிற பொழுது நாம் கடவுளை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கு. கடவுளோடு நாம் கடந்து செல்லுகிறவர்களாய் நம் இதயத்தை நாம் மாற்ற வேண்டும். வெள்ளாடா அல்லது செம்மறியாடா, நீ யோசித்து பார்.